இங்க எம்மாங்க ஒரு பொண்ணு காரோட டோரை ஓபன் பண்ணி வெளியே வரும்போது சடனா ஒரு கார் வேகமா வந்து அவளை அப்படியே அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிருது. அதை பார்த்து பதறி போன அவளோட அப்பா டேனி உடனே வேகமா ஓடி வந்து அவளுக்கு என்னாச்சுன்னு பாக்குறாரு. அப்போ போன அந்த கார் திரும்பவும் யூ டர்ன் எடுத்து அவங்கள நோக்கி ஸ்பீடா வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தான் டேனிக்கு இப்போ நடந்தது சாதாரண ஆக்சிடென்ட் கிடையாது, முன்பகை காரணமா யாரோ தன்னை கொலை பண்ண வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அவரோட சர்வீஸ் கன்னை எடுத்து அந்த காரை ஓட்டிட்டு வந்தவனை நோக்கி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உள்ள இருக்கிறவன் மேல புல்லட் பட்டு ரத்தம் தெரிச்சதுக்கு அப்புறமா தான் காரோட டயரை ஷூட் பண்றாரு. உடனே அந்த கார் அப்படியே பக்கத்துல இருந்த ஏரிக்குள்ள போய் கவிழ்ந்துருது. உடனே அவரோட பொண்ணை தூக்கிட்டு வேகமா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு அட்மிட் பண்றாரு. கரெக்டான டைம்ல அட்மிட் பண்ணதால அவரோட பொண்ணு காப்பாத்தப்பட்டுறான். அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா டேனி அவரோட பொண்ணு சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும்னு குக் பண்ணி கொடுக்க போறாரு. அப்போ திடீர்னு எம்மாவோட மூக்குல இருந்து ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. உடனே பயங்கரமா வாமிட்டும் எடுக்கிறான். அந்த ஆக்சிடென்ட் மூலமா ஏதோ பிரச்சனை வந்திருக்கும் போலன்னு நினைச்சு டேனி அவளை திரும்பவும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடிவு பண்றாரு. அப்போ அவளோட அப்பா கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும், உங்ககிட்ட முன்னாடியே இதை சொல்லி இருக்கணும்னு ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்றா. ஆனா டேனி அதை கண்டுக்காம சீக்கிரம் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுல கவனம் செலுத்துறாரு. அப்போ டோரை ஓபன் பண்ண அடுத்த செகண்டே ஒருத்தன் அவரோட பொண்ணை ஷூட் பண்ணிட்டு வேகமா அங்க இருந்து தப்பிச்சு போயிடறான். அவ உயிருக்கு போராடிட்டு இருந்த டைம்ல அவளோட அப்பா கிட்ட எதையோ சொல்ல ட்ரை பண்றான். ஆனா முடியாம அவரோட கையிலேயே இறந்து போயிடறான். அதை பார்த்து தாங்கிக்க முடியாம அவர் பொண்ணோட சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு கொல்லுவேன்னு சபதம் எடுக்கிறாரு. போலீஸ் அங்க வந்து செக் பண்ணிட்டு கொலை பண்ணின கில்லரோட டார்கெட் டேனி தானும், பல வருஷமா அவர் ஒரு டிடெக்டிவா இருந்ததால அவருக்கு நிறைய எனிமீஸ் இருப்பாங்க, அதுல அவரோட பொண்ணு இடையில அநியாயமா மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. ஆனா அடுத்தடுத்து நடந்த 2 சம்பவங்கள் மூலமா கில்லரோட டார்கெட் அவரோட பொண்ணு தான் டேனிக்கு கிளியரா தெரியுது. அதனால அவரே உண்மையை கண்டுபிடிக்க முடிவு பண்றாரு. தன்னோட பொண்ணு ஞாபகமா அவளோட கொஞ்சம் முடிய எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறாரு. குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக எம்மாவோட அபார்ட்மெண்ட்டுக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம்னு போறாரு. ஆனா உள்ள வந்ததும் பயங்கர ஷாக் ஆகுறாரு. யாரோ அந்த வீட்டை இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லா செக் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவளோட லேப்டாப்பை கூட எடுத்துட்டு போயிருப்பாங்க. அடுத்ததா அவளோட பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு ரேடியேஷன் டிடெக்டர் இருக்கிறத பாக்குறாரு. அதை அவர் பெருசா கண்டுக்காம போகும்போது சடனா அந்த டிடெக்டர் அவரோட ஷர்ட் பாக்கெட் பக்கத்துல போகும்போது அலாரம் அடிக்குது. ஷாக்கான டேனி பாக்கெட்ல என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது அவர் பொண்ணோட தலைமுடி தான் இருக்கும். அதுல அதிக அளவு ரேடியேஷன் இருக்கிறத அந்த மிஷின் காமிக்குது. அன்னைக்கு வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கு ஏன் மூக்குல பிளட் வாமிட் எல்லாம் வந்துச்சுன்னு அப்பதான் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் அந்த பயங்கரமான ரேடியேஷன் பாதிப்போட சிம்டம்ஸா இருந்திருக்கும். ஆனா இப்போ கிடைச்சிருக்கிறத வச்சு கில்லர் யாருன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்ததா அவளோட பெட்ரூம்ல ஃபுல்லா லோட் பண்ணப்பட்ட ஒரு கன் இருக்கிறத பாக்குறாரு. தன்னோட பொண்ணு இப்படிப்பட்ட ஆயுதத்தை எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டான்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்திருக்கும். ஒருவேளை இந்த துப்பாக்கியோட ஓனர் தான் அவர் பொண்ணோட சாவுக்கு காரணமா இருக்கும்னு அவருக்கு டவுட் வருது. உடனே அதோட சீரியல் நம்பரை வச்சு அதோட ஓனர் நேம் பிர்காம்னு கண்டுபிடிக்கிறாரு. ஆனா இவனுக்கும் தன்னோட பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்னு தொடர்ந்து தேடவும் ஆரம்பிக்கிறாரு. இதோட மீதி கதையை அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.